Harry Potter and the Order of Phoenix, Chapter 19, Part 2, The Lion and the Serpent. அலிஷியா காஃபில் ஆஞ்சலினாக்கு பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு லீ நல்லா பயங்கரமாக ஷவுட் பண்ணுவான். ஹாரிக்கு அந்த பாட்டை கேட்டக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். சரியாக கோவப்பட ஆரம்பிச்சிடுவான். அண்ட் அவனுக்கு நல்லாவே தெரியும் லீ வேணும்னே இவங்க இந்த ஸ்லிதரின்ஸ் இருக்காங்களா அவங்க பாடுறதை யாரும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் பயங்கர சத்தமாக கமெண்ட்ரி பண்ணுறான்னு. கமான் அவ ஆஞ்சலினா, கீப்பரை தாண்டி அவள் கோலை போட்டுட்டானா வேறு லெவலில் இருக்கும். அவள் கோல் போடுறா. ஓ மை காட், ஸ்லிதரின் கீப்பர் பிளெச்லி கோலை சேவ் பண்ணிட்டான். காஃபில் அவன் இப்போ வேரிங்டன் கிட்ட தூக்கி போடுறான். வேரிங்டன் போகிறான். அலிஷியாவையும் கேட்டையும் தாண்டி போயிட்டான் அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக லீ சத்தமாக போய் கத்திட்டு இருப்பானா. ஆனால் கீழே அவங்க பாட்டு பாடுற சத்தம், அதாவது வேரிங்டன் அந்த அவங்களோட கோல் போஸ்ட் இருக்கும்ல, ரான் நின்றுட்டுருப்பான்ல, அங்கே நெருங்க கீழே பாடுறவங்களோட சத்தம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும், நல்லா லவுடாகிட்ருக்கும். Weasley is our king, he always lets the quaffle in, Weasley is our king அப்படின்னு அவங்க பயங்கரமாக சத்தமாக பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஹாரிக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அவன் ஸ்னிட்சை தேடி போகணும்ல, அதை அப்படியே விட்டுட்டு அப்படியே அவன் திரும்பி ரானவே பார்த்துட்ருப்பானா. ரான் தன்னந்தனியாக அந்த கோல் போஸ்ட் கிட்ட நின்றுட்டுருப்பான், ரொம்ப நொந்து போய் நின்றுட்டுருப்பான். வேரிங்டன் வேகமாக அந்த குவாஃபில் எடுத்துகிட்டு பறந்து போய் அவன் அங்கே கோல் போட போவானா. கீழே ஸ்லிதரின்ஸ் பாடுற சத்தம் இன்னும் பயங்கரமாக இப்போ கேட்கும். வீஸ்லி கேனாட் சேவ் அ திங், ஹீ கேனாட் பிளாக் அ சிங்கிள் ரிங் அப்படின்னு பயங்கரமாக சவுண்டு கேட்டுட்ருக்குமா. கிரிஃபண்டோரோட புது கீப்பர் வீஸ்லியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் இது தான். பிரதர்ஸ் ஆஃப் பீட்டர்ஸ் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் அண்ட் ப்ராமிசிங் நியூ டேலண்ட், கமான் ரான் அப்படின்னு லீன் சரியாக கத்துவானா. ஆனால் ஸ்லிதரின்ஸ் கத்து அதுக்கு மேலே இருக்கும், கத்தி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், ரான் அப்படியே அந்த காஃபில் விட்டுருவான், சேவ் பண்ணாமல் கோல்குள்ளே போயிடும். ஸ்லிதரின்ஸ் பாடுற சத்தம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இப்போ கேட்டுட்ருக்கோம். ஸ்லிதரின் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு லீயோட வாய்ஸ் ரொம்ப இப்போ கம்மியாக கேட்டுட்ருக்கோம். ஸ்லிதரினுக்கு 10 பாயிண்ட், கிரிஃபண்டோருக்கு 0 அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஸ்லிதரின்ஸ் பயங்கர எக்ஸ்ட்ரீமாக இன்னும் பாடிட்டு இருப்பானுங்க. வீஸ்லி வாஸ் born in a bin, he always lets the quaffle in அப்படின்னு. குவாஃபில் திரும்ப கிரிஃபண்டோர் கிட்ட வந்துருச்சு. கேட்டிபெல் குவாஃபில் எடுத்துகிட்டு பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு லீ சரியாக கத்துவானா. ஆனால் அவன் கத்துற சத்தம் சுத்தமாக கேட்காது. கீழே ஸ்லிதரின்ஸ் பாடுற சத்தம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கேட்டுட்ருக்கோம். ஹாரி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஆஞ்சலினா பிச்சுக்குள்ளே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குமா. போய் ஃபஸ்ட்டு நீ ஸ்னிட்சை தேடு அப்படின்னு அது சரியாக கத்தும். ஹாரி இப்போ தான் ரியலைஸே பண்ணுவான். அவன் கடந்த 1 மினிட்டாக போய் ஸ்னிட்சை தேடாமல் மேட்சை பார்த்துட்டு சும்மாவே நின்றுட்டுருப்பானா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரொம்ப அப்படியே ஷாக் ஆகும். அவன் டைவ் பண்ணி வேகமாக அந்த பிச்சை சுற்றி தேடிட்டு இருப்பான், ஸ்னிட்ச் அவன் கண்ணுக்கு தெரியுதான்னு. அங்கே கீழே ஸ்லிதரின்ஸ் வீஸ்லி இஸ் அவர் கிங் அப்படின்னு சரியாக பாடிட்டுருப்பாங்க. ஹாரி கண்ணுக்கு ஸ்னிட்ச் தெரியவே தெரியாது. அவன் மேல்ஃபாயும் பார்த்துட்ருப்பானா. மேல்ஃபாயும் ஸ்டேடியத்தை சுற்றி பறந்துட்டுருப்பான். அண்டு பறக்கும் போது ஃபுல்லாக மேல்ஃபாயும் கத்தி வீஸ்லி வாஸ் born in a binன்னு சரியாக கத்தி பாட்டு பாடிட்டுருப்பான். கீழே மேட்ச்சில் என்ன நடக்குதுன்றதை ஹாரி பார்க்கவே மாட்டான். ஃபுல்லாக லீயோட கமெண்ட்ரி மட்டும்தான் கேட்டுட்ருப்பானா. ஆனால் அந்த வீஸ்லி இஸ் அவர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்லிதரின்ஸ் பாடுறது தான் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கேட்டுட்ருக்கோம். ஹாரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டேடியத்தில் சுற்றி வந்துட்டுருப்பான். பார்த்தா அதுக்குள்ளே ஸ்லிதரின்ஸ் 30 ஸ்கோர் பண்ணிடுவாங்க. கிரிஃபண்டோர்ஸ் இன்னும் 0லே தான் வச்சுருப்பாங்களா. விச் மீன்ஸ் ரான் இன்னும் 2 கோலை உள்ளுக்குள்ளே விட்டுருப்பானா. ஹாரிக்கு இப்போ ரொம்ப படப்படன்னு வர ஆரம்பிச்சிடும். நம்ம எப்படியாவது ஸ்னிட்சை இப்போ கண்டுபிடிக்கலன்னா நம்ம தான் தோப்போம், ரான் அவ்வளோதான் ரொம்ப நொந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீவிரமாக ஸ்னிட்சை தேடிட்டு இருப்பானா. ஸ்லிதரின் டீம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்களே, அவங்களுக்கு முன்னாடி பான்சி பார்க்கின்சன் நின்றுட்டு எல்லாரையும் அந்த பாட்டு பாட வச்சு அந்த கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் கையை நல்லா ஆட்டி பாட நல்லா சுதியோடு பாடுற மாதிரி பண்ணிகிட்ருக்குமா. ஹாரிக்கு அதை பார்க்க கடுப்பாக வந்துட்டுருக்கும். ஆனாலும் அவன் தீவிரமாக ஃபுல்லாக அந்த ஸ்னிட்சை சுற்றி தேடிட்டு இருப்பான். கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்கிற சீட்ஸ்க்கு மேலே ஹாரி பறக்கும்போது லூனாவோட தொப்பிக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த சிங்கம் அது பயங்கரமாக கர்ஜனை பண்ணுறது ஹாரிக்கு மேலே அந்த வானம் வரையும் கேட்டுட்ருக்கோம். பார்த்தா இப்போ திரும்பவும் ஸ்லிதரின் ஸ்கோர் பண்ணிடுவாங்களா. 40-0லேயே இருக்கும். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் கிரிஃபண்டோரும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. இப்போ 40-10 கிட்ட வந்துருமா.
ஹாரிக்கு இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பயமாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப தீவிரமாக அவன் தேடிட்டு இருப்பான். அதே சமயம் அவன் மால்ஃபாயும் பார்த்துட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு எதுவும் ஸ்னிச்சு தெரிஞ்சிருக்கான், அவன் எங்கேயாவது சீரியஸாக பறக்கிறானான்னு சொல்லிட்டு ஒத்த கண்ணை அவன் மால்ஃபாய் மேலேயும் வச்சுருப்பான். இன்னொன்று ஒரு கண்ணை அவன் பிச்சில் சுற்றி தேடிட்டு இருப்பான். ஒரு வழியாக ஹாரி கண்ணுக்கு அந்த குட்டியாக பறந்துக்கிட்டு இருக்க கோல்டன் ஸ்னிச் கண்ணுக்கு பட்டுரும். எங்கன்னா ஸ்லிதரினோட அந்த எண்ட் ஆஃப் த பிச் இருக்கும்ல, அங்கே கிரவுண்டில் வந்து ஒரு அடிக்கு மேலே அது கீழே அப்படியே பறந்துட்டுருக்குமா. அவன் அதை பார்த்துருவான். வேகமாக டைவ் பண்ணி கீழே பார்த்து பறப்பானா. அடுத்த செகண்டே மால்ஃபாயும் ரொம்ப ஸ்பீடாக அந்த ஸ்னிச்சை பார்த்து பறந்து வர ஆரம்பிச்சிடுவான். ரெண்டு பேரும் வேகமாக அந்த ஸ்னிச்சை பார்த்து பறந்துட்டு இருப்பாங்களா. ஒரே டயத்தில் ரெண்டு பேருமே பக்கத்தில் பறந்துட்டு இருப்பாங்க. ஹாரி நல்லா கையை நீட்டி அந்த ஸ்னிச்சை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். மால்ஃபாயும் கையை நீட்டி வச்சுருப்பானா. இப்போ ஹாரிக்கு ரொம்ப பயமாயிடும். அதனால அவன் என்ன பண்ணுவானா, அவனோட அந்த ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அதில் எந்திரிச்சு நின்று நல்லா கையை நீட்டி ஹாரி அந்த ஸ்னிச்சை பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணுவானா. மால்ஃபாயும் அவனோட ஆர்ம்ஸை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுவானா. அவ்வளோதான். நல்ல ஒரு 2 ப்ரீத்லெஸ் டெஸ்பரேட் மொமெண்ட்டில் ஹாரியோட ஃபிங்கர் அந்த குட்டி பாலை பிடிச்சிடும். மால்ஃபாயோட ஃபிங்கரோட நெயில் இருக்கும்ல, அது ஹாரியோட அந்த முன்னங்கை இருக்குல்ல, அதில் வந்து நல்லா கீச்சு விட்ரும். ஏன்னா அவனும் பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே ஹாரி பிடிச்சிருவானா. அவ்வளோதான். கிரிஃபண்டோர்ஸ் கத்துற சத்தம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக கேட்டுட்ருக்கோம். நல்ல வேளைக்கு நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஹாரி நினைப்பான். அவ்வளோதான். ரான் வந்து இனி எத்தனை கோல்ஸை உள்ளுக்குள்ளே விட்டா என்ன, விடாட்டி என்ன, கிரிஃபண்டோர் ஜெயிச்சிருச்சு, அதை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ரான் வந்து கோலை வந்து சேவ் பண்ணாமல் விட்டதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, எல்லாரும் மறந்துடுவாங்கன்ற மாதிரி தான் ஹாரிக்கு ஃபஸ்ட்டு தாட்டே வரும். அப்போது டொம்முன்னு ஒரு பயங்கரமாக சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா ஹாரியோட முதுகில் பின்னாடி வந்து பிளட்ஜர் நல்லா தாக்கி அவன் டொம்முன்னு கீழே போய் அவனோட ப்ரூம் ஸ்டிக்லேருந்து அப்படியே டொம்முன்னு கீழே போய் அந்த ஃப்ளோரில் அந்த கிரவுண்டில் வந்து விழுந்துருவான். பட் தேங்க் காட் அவன் கிரவுண்டில் வந்து ஒரு ஃபியூ ஃபீட்டுக்கு மேலே தான் பறந்துட்டுருப்பானா. அதனால அவனுக்கு ரொம்ப பெருசாக அடிபட்டிருக்காது. ஆனால் அந்த ஃபேஸை பார்த்து அவன் டொம்முன்னு போய் கிரவுண்டில் போய் விழுந்துருவான். ஆடியன்ஸில் உட்காந்துருக்கிற எல்லாருமே எக்ஸ்ட்ரீமாக கோவமாக பயங்கரமாக கத்துவாங்களா. மேடம் ஹூச்சோட விசில் சவுண்டும் ரொம்ப அதிகமாக ஹாரிக்கு கேட்கும். நீ ஓகேவா ஹாரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா. என்னன்னு பார்த்தா ஆஞ்சலினா. அஃப்கோர்ஸ் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு ஆஞ்சலினா கிட்டக்க கையை காமிச்சிட்ருப்பான் தூக்கி விட சொல்லி. ஆஞ்சலினா அவனை தூக்கி விட்டுட்ருக்குமா. மேடம் ஹூச் ரொம்ப கோவமாக ஒரு ஸ்லிதரின் பிளேயரை பார்த்துட்டு பயங்கரமாக ஸ்பீடாக பறந்து போயிட்டுருப்பாங்களா. அவனால் அது யாரை பார்த்து அவங்க அப்படி பறந்து போகிறாங்கன்ட்டு சரியாக பார்க்க முடியாதா. அது அந்த பொறுக்கி கிராப் தான் அப்படின்னு ஆஞ்சலினா எக்ஸ்ட்ரீமாக கோவமாக சொல்லிகிட்ருக்கோம். நீ ஸ்னிச்சை பிடிச்சதை அவன் பார்த்த உடனே வேணுனே தான் பிளட்ஜரை வச்சு உன்னை அட்டாக் பண்ணான். பட் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஹாரி, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லும். கேவலமாக யாரோ நக்கலாக சிரிக்கிற சத்தம் பின்னாடி இருந்து வருமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். ஸ்டில் அவனோட கையில் அந்த ஸ்னிச்சை பிடிச்சே தான் வச்சுருப்பான். யாருன்னு பார்த்தா டிராக்கோ மால்ஃபாய் ஹாரிக்கு பின்னாடி வந்து லேண்ட் ஆவானா. அவன் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அவனால் அந்த நக்கலாக சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பான். திரும்பவும் வீஸ்லியோட கழுத்தை காப்பாற்றிட்ட போல். இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு கேவலமான கீப்பரை நான் பார்த்ததே இல்லை. பட் என்ன பண்ணுறது, அவன் குப்பை தொட்டியில் தானே பிறந்தான். ஆமாம், உனக்கு என்னோட லிரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சா பாட்டர் அப்படின்னு அவன் சரியாக நக்கலாக கேட்பானா. ஹாரி எதுவுமே ஆன்சரே பண்ண மாட்டானா. அவன் திரும்பி பார்ப்பானா. ரெஸ்ட் ஆஃப் த டீம் இருக்காங்களா, அவங்க எல்லோரும் ஒவ்வொரு பேராக வந்து கிரவுண்டில் லேண்ட் ஆவாங்க. எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக கத்திட்டே வந்து இறங்குவாங்க. நல்லா குதிச்சுட்டு ஓடி வந்துட்டுருப்பாங்களா. அவன் திரும்பி ரானை பார்ப்பான். பார்த்தா அவன் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வந்து லேண்ட் ஆகி எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக அவன் மட்டும் தனியாக சேஞ்சிங் ரூமுக்கு போயிடுவான். கேட்டியும் அலிஷாவும் ஓடி வந்து ஹாரியை ஹக் பண்ணிட்டு இருக்குங்களா. நாங்கள் இன்னும் கொஞ்சம் வரிகள் எழுதலான்னு தான் இருந்தோம் அப்படின்னு மால்ஃபாய் இப்போ கத்தி சொல்லிட்டு இருப்பான். பட் கரெக்டான ரைம் செட் ஆகலை. ஏன்னா அந்த குண்டான பார்க்கவே அசிங்கமாக கேவலமாக இருக்கிற அவங்க அம்மாவை பற்றி பாடலான்னு தான் இருந்தோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓ மூஞ்சியை ஃபஸ்ட்டு கண்ணாடியில் போய் பாரு அப்படின்னு ஆஞ்சலினா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக மால்ஃபாயை பார்த்து சொல்லும். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அப்போ தான் ரியலைஸே பண்ணுவாங்க மால்ஃபாய் என்னத்தை பேசிகிட்டு இருக்கான்னு. அவங்க ரெண்டு பேரும் ஹாரிக்கு கை கொடுத்துட்ருப்பாங்களா. இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே ஸ்டிஃபாக மால்ஃபாயை பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்ருப்பாங்களா. அவனை கண்டுக்காதீங்க அப்படின்னு ஆஞ்சலினா ஃப்ரெட்டோட கையை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்குமா. அவனை கண்டுக்காத ஃப்ரெட், அவன் கத்திக்கிட்டே கிடக்கட்டும், தோத்துட்டோன்ட்டு அசிங்கத்தில் வந்து இப்போ கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆஞ்சலினா ஃப்ரெட்டை பிடிச்சி நிற்பாட்டி சொல்லிட்டு இருக்குமா. பட் உனக்கு வீஸ்லிஸை பிடிக்கும் தானே பாட்டர் அப்படின்னு மால்ஃபாய் இன்னும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கத்தி பேசிகிட்டு இருப்பான்.
ஹாலிடேஸ்லாம் நீ அவங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்ணுற. எப்படி தான் அந்த நாத்தத்தை சகிச்சுட்டு நீ அங்கே இருக்கியோ. பட் நீ மகிள்ஸ் கூடயே இருந்திருக்க. அதுக்கு வீஸ்லீஸோட கேவலமான ஸ்மெல் எவ்வளவோ ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி வேகமாக ஜார்ஜை வந்து கையை பிடிச்சி இழுத்து தடுத்துட்டு இருப்பான். பிகாஸ் ஜார்ஜ் போய் மால்ஃபாய் அடிக்க போக ட்ரை பண்ணிட்டு இருப்பானா. ஹாரி வந்து ஜார்ஜை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். மீன்வைல் அங்கே ஆஞ்சலினா, அலிஷியா, கேட்டி 3 பேரும் சேர்ந்து நின்று ஃப்ரெட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஃப்ரெட் அங்கே எக்ஸ்ட்ரீமாக எகிரிட்டு இருப்பான். ஹாரி திரும்பி மேடம் ஹூச் எங்கன்னு தேடிட்டு இருப்பான். அவங்க பார்த்தா இன்னும் கிராபை பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. பிகாஸ் கிராப் வந்து அந்த இல்லீகலாக பிளட்ஜர் அட்டாக் பண்ணான்ல, அதுக்காக. ஒருவேளை அப்படின்னு மால்ஃபாய் இப்போ லைட்டாக பின்னாடி தள்ளி போய் நின்றுட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசுவானா. அவன் என்ன சொல்லுவானா, ஒருவேளை வீஸ்லீஸோட பண்ணிங்க வச்சுருக்க கூடாரத்தை பார்க்கும்போது உனக்கு உங்கள் அம்மாவோட வீட்டிலேருந்து வர ஸ்மெல் தான் ஞாபகத்துக்கு வருதோ, அதனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நக்கலாக அவன் பேசுவானா. ஹாரி எப்போ ஜார்ஜை விட்டான்னு அவனுக்கே தெரியல. அவனுக்கு வந்து சுத்தமாக அவாரே இல்லை. ஏன்னா அடுத்த செகண்டு அவனும் ஜார்ஜும் வேகமாக மால்ஃபாய் மேலே போய் ஏறி போட்டு அவனை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சுற்றி டீச்சர்ஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்றத ஹாரி வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு இப்போ மனசில் இருக்கிறது எல்லாமே மால்ஃபாய்க்கு முடிஞ்ச வரைக்கும் பெயினை காஸ் பண்ணுறது மட்டும்தான். அவன் வந்து பாக்கெட்லேருந்து மந்திரக்கோலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க கூட அவனுக்கு டைம் இல்லை. அவனுக்கு வந்து மால்ஃபாய் இப்போ போட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கையில் ஸ்னிட்ச் வச்சுருந்தான்ல, அதை மால்ஃபாயோட வாயை திறந்து அவனோட வாய்க்குள்ளே போட்டு அமுக்குன்னு அமுக்கிக்கிட்டு இருப்பான். ஹாரி ஹாரி ஜார்ஜ் நோ அப்படின்னு பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா சுற்றி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அதாவது கேட்டி, அலிஷியா, ஆஞ்சலினா எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. மால்ஃபாயும் கத்திட்டு இருப்பான். ஜார்ஜ் கெட்ட வார்த்தையில் மால்ஃபாயை திட்டுன்னு அசிங்கமாக திட்டி அவனை போட்டு அடிச்சிட்ருப்பான். அந்த க்ரௌடுக்குள்ளேருந்து விசில் சத்தம் பயங்கரமாக வரும். ஹாரி ஆனாலும் அதை கண்டுக்கவே மாட்டானா. அப்புறம் இம்பிடிமெண்ட்டா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கத்துவாங்க. அந்த ஸ்பெல்லோட ஃபோர்ஸில் ஹாரி நல்லா பின்னாடி உருண்டு போய் விழுவான். உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு மேடம் ஹூச் கீழே விழுந்து கிடந்தான்ல ஹாரி, அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒரு கையில் வந்து விசில் இருக்கும், இன்னொன்று ஒரு கையில் மந்திரக்கோள் இருக்குல்ல, அதை நீட்டி பிடிச்சிருப்பாங்க. பார்த்தா அவங்க தான் இம்பிடிமெண்ட் ஜிங்ஸை போட்டிருப்பாங்க போல். மால்ஃபாய் கிரவுண்டில் சுருண்டு போய் கிடப்பான். அப்படியே வழியில் துடிச்சிட்டு இருப்பானா. அவனுக்கு மூக்கிலேருந்து ஃபுல்லாக ரத்தமாக கொட்டிகிட்டு இருக்கும். ஜார்ஜோட வாயெலாம் அப்படியே லிப்ஸ்லாம் நல்லா வீங்கி போயிருக்கும். ஃப்ரெட்டை இன்னுமே 3 சேசர்ஸ் இருக்காங்களே, கேட்டி, அலிஷியா, ஆஞ்சலினா, இவங்க 3 பேரும் டைட்டாக பிடிச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை நான் பார்த்ததே இல்லை. ஒழுங்காக எல்லோரும் எந்திரிச்சு கேஸ்டலுக்கு போங்க. அண்ட் நீங்கள் 2 பேரும் இப்போவே உங்களோட ஹெட் ஆஃப் ஹவுஸோட ஆஃபீஸ்க்கு போகணும், இப்போவே போகணும், எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்களா. ஹாரியும் ஜார்ஜும் அங்கே பிச்சிலேருந்து 2 பேருமே அப்படியே ரொம்ப இலக்க ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க மால்ஃபாய் கூட சரியாக சண்டை போட்டிருப்பாங்களே. ஸோ இலக்க அங்கேருந்து நடந்து போவாங்க. 2 பேரும் அப்படியே அமைதியாக அங்கே கோட்டைக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்களா. ஹாரிக்கு வந்து இன்னும் ஏதோ ஒரு மாதிரி இருக்குமா. என்னன்னு குனிஞ்சோ அவனோட கையை பார்ப்பான். பார்த்தா அவனோட கையில் வந்து ஃபுல்லாக அங்கே முட்டிலெலாம் காயமாக இருக்கும். மால்ஃபாயை குத்திருப்பான்ல, அந்த காயமாக இருக்கும். ஆனால் அந்த விரலை வந்து அவன் நல்லா முறுக்கி வச்சுருப்பான். கையோட அந்த பாம்பை வந்து நல்லா முறுக்கி வச்சுருப்பானா. அந்த விரலோட இடுக்கில் வெளியில் இந்த ஸ்னிச்சோட இறகு இருக்குல்ல, அது வேகமாக அப்படியே ஆடுறது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகுமா. பார்த்தா அவன் இன்னுமே ஸ்னிச்சை வந்து அவனோட கையில் தான் வச்சுருப்பான். அது துடிச்சிட்ருக்கும், என்னை ரிலீஸ் பண்ணுடா அப்படின்ற மாதிரி. ப்ரொஃபஸர் மெகானகளோட ஆஃபீஸ் கிட்ட அப்போ தான் ரீச் ஆகிருப்பாங்களா. பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகள் அவங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த காரிடோரில் வேகமாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட கழுத்தில் கிரிஃபண்டோரோட ஸ்கார்ஃப் இருக்கும்ல, அதை போட்டிருப்பாங்களா. அவங்க வேகமாக நடந்து வரும்போது அவ்வளோ கோவமாக அந்த ஸ்கார்ஃபை வந்து அவங்க கழுத்துலேருந்து எடுத்துகிட்டு பயங்கர கோவமாக இவங்களை பார்த்து நடந்து வருவாங்க. உள்ளே வாங்க அப்படின்ட்டு அவங்க செம்ம கோவமாக சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் டோரை சாத்திட்டு ஹாரியும் ஜார்ஜையும் திரும்பி பார்ப்பாங்க. பயங்கர கோவமாக அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருப்பாங்க. அந்த கிரிஃபண்டோர் ஸ்கார்ஃப் இருக்கும்ல, அதை அந்த பக்கமாக தூர வீசிடுவாங்க. இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை நான் பார்த்ததே இல்லை. இப்படி தான் நம்ம டீமுக்கு அசிங்கத்தை தேடி கொடுப்பீங்களா? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்கீங்க, ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. மால்ஃபாய் தான் எங்களை ப்ரொவோக் பண்ணான் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஸ்டிஃபாக சொல்லுவான். ப்ரொவோக் பண்ணானா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகள் சரியாக கத்திட்டு அவங்க கையை வச்சு அவங்களோட டெஸ்க் இருக்கும்ல, அதில் ஒரு குத்துவாங்களா. அங்கே வந்து அந்த டார்ட் அண்ட் பிஸ்கட்டுன்னு இருக்கும்ல, அது அந்த டெஸ்கிலேருந்து அப்படியே பறந்து கீழே போய் விழுந்து அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்கட்ஸ் எல்லாமே வெளியில் வந்து செதறிடும். அவங்க டீம் அப்போ தான் தோற்றுருக்கு. அஃப்கோர்ஸ் அவன் வேணும்னே உங்களை ப்ரொவோக் பண்ண தான் செய்வான்.
பட் அவன் அப்படி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போய் அவனை அந்த அடி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா? அவன் என்னோட பேரண்ட்ஸை இன்சல்ட் பண்ணான் அப்படின்னு ஜார்ஜ் பயங்கரமாக கோவமாக கத்துவான். அண்ட் ஹாரியோட அம்மாவையும் இன்சல்ட் பண்ணான் அப்படின்னு அவன் கத்துவானா? பட் மேடம் ஹூச் கிட்ட இந்த விஷயத்தை விடாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மகள் டுவெல்லிங் எப்படி பண்ணணும்னு எக்ஸிபிஷன் போட்டு காமிச்சிட்ருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது ஐடியா இருக்கா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கத்துவாங்களா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். ஹாரியும் ஜார்ஜும் வேகமாக திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா டொலாரஸ் அம்பிரிட்ஜ் இருக்காங்களே, அவங்க அந்த டோர் கிட்ட நின்றுட்டுருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே மிகப்பெரிய தவக்கால மாதிரியே ஹாரிக்கு தெரியும். நல்லா ஈன்னு சிரிச்சிட்ருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாரிபிளாக ரொம்ப ஈவலாக இருக்கிற மாதிரி ஹாரிக்கு இருக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அவங்களோட பாய்சனஸான ஸ்வீட்டான வாய்ஸில் கேட்பாங்களா? ப்ரொஃபஸர் மெகானகலோட ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே ரத்தம் கொதிச்சு போய் அப்படியே கொப்பளமாக ஆகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க முகம் பார்க்க இருக்கும். ஹெல்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்பாங்க. என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலாக கேட்பாங்களா? ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போவாங்க. ஸ்டில் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு கேவலமான ஃபேக்கான ஒரு மாதிரி ஈவலான ஸ்மைல் இருக்கும்போது அதை பண்ணிகிட்டே உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. லிட்டில் எக்ஸ்ட்ரா அத்தாரிட்டி இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் சொல்லிகிட்டு இருப்பாங்களா? ப்ரொஃபஸர் மெகானகலோட மூக்குலேருந்து ஃபயர் ஸ்பார்க்ஸாக வெளில வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹாரிக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ அந்த மாதிரி தான் முகத்தை வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஹாரியையும் ஜார்ஜையும் பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் 2 பேரும் இப்போ ஒழுங்காக என்னை லிசன் பண்ணுங்கள். மேல்ஃபாய் உங்களை எப்படி ப்ரொவோக் பண்ணான்றது தான் எனக்கு கவலை கிடையாது. அண்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு பேரையும் அவன் என்ன மாதிரி இன்சல்ட் பண்ணான்றதை பற்றியும் நான் கேர் பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பண்ணது ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயம். அதனால உங்கள் 2 பேர்த்துக்குமே 1 வீக்குக்கு நான் டிடென்ஷன் கொடுக்க போகிறேன். என்னை அப்படி பார்க்காத பாட்டர், உனக்கு அது டிசர்வ்டு தான். அண்ட் நீங்கள் 2 பேரும் திரும்ப அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா? அப்போது அப்படின்னு திரும்பவும் ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் செய்வாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்க கண்ணை அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா எனக்கு பொறுமையை கொடு தெய்வமே அப்படின்னு அவங்க ப்ரே பண்ணுற மாதிரி அவங்க கண்ணை அப்படியே நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜை திரும்பி பார்ப்பாங்க. எஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? ஐ திங்க் அவங்களுக்கு டிடென்ஷன் மட்டும் பத்தாது அப்படின்னு அம்பிரிட்ஜ் நல்லா திரும்பவும் நல்லா ப்ராடாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் நல்லா அவங்க கண்ணை முழிச்சு அம்பிரிட்ஜை பார்ப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் மெகானகல் ஃபேக்காக சிரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி சிரிப்பாங்களா? அதாவது இப்போ ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் சிரிக்கிறாங்களா அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி அவங்க வாய வைப்பாங்களா? ஆனால் அவங்களால அப்படி பண்ணவே முடியாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது பண்ணும்போது 2 தாடையும் லாக் ஆனால் எப்படி இருக்கும், லாக் ஜா வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க வாயை வச்சுட்டு பேசுவாங்க. நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறேனோ அதுதான் இங்கே நடக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் என்னோட ஹவுஸ் டொலாரஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்களா? வெல் ஆக்சுவலி மினர்வா அப்படின்னு இப்போ ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் பேச ஆரம்பிப்பாங்க. ஐ திங்க் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இங்கே கவுண்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எங்கே இது கொர்னேலியஸ் எனக்கு ஜஸ்ட் இப்போ தான் அதை சென்ட் பண்ணார். ஐயோ ஐ மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேக்கான ஒரு சின்ன சிரிப்பு வேற சிரிப்பாங்க. ஆஹா அப்படின்னு செஞ்சுட்டு அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து ஐ மீன் மினிஸ்டர் இப்போ தான் இதை எனக்கு அனுப்புனார். எஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? ஆக்சுவலி என்னென்னா ப்ரொஃபஸர் அம்பிரிட்ஜ் கொர்னேலியஸ் வச்சுருக்கார்ல, அவங்க இவங்க கூட ரொம்ப க்ளோஸுன்னு காமிக்கிறதுக்காக கொர்னேலியஸ்ன்னு நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இவங்க முன்னாடி கொர்னேலியஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக திரும்பவும் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக தான் அப்படி நேமை வேணும்னே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் அப்படின்னு அவங்க முன்னாடி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அம்பிரிட்ஜ் சொல்லிவிட்டு அவங்களோட ஹேண்ட்பேக்குள்ளேருந்து ஒரு பார்ச்மெண்ட் எடுப்பாங்களா. தென் அவங்களோட த்ரோட்டை திரும்பவும் அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அந்த பார்ச்மெண்ட்டில் இருக்கிறத ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு செஞ்சுட்டு எஜுகேஷ்னல் டெக்ரி நம்பர் 25 அப்படின்னு அவங்க ரீட் பண்ணுவாங்களா. திரும்பவுமா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போது ரொம்ப வயலண்ட்டாக பயங்கரமாக கத்துவாங்க. வெல் எஸ் அப்படின்னு அம்பிரிட்ஜ் ஸ்டில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மினர்வா, உன்னால தான் இந்த ஸ்கூலுக்கு இன்னொன்று அமெண்ட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னு நான் நினச்சேன். ஞாபகம் இருக்கா அன்றைக்கி நீ என்னை எப்படி ஓவர் ரோட் பண்ணேன்னு? நான் இந்த கிரிஃபண்டோர் க்யூடிச் டீமை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு அன்வில்லிங்காக இருக்கேன்னு சொல்லியும் அந்த கேஸை நீ டம்பிள்டோர் வரைக்கும் இழுத்துட்டு போய் டம்பிள்டோர் என்னை இன்சிஸ்ட் பண்ணி இவங்க எல்லாரையும் ப்ளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண சொல்லிட்டாரு. வெல் அப்போவே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ நான் உடனே மினிஸ்டரை காண்டாக்ட் பண்ணேன். அண்ட் மினிஸ்டரும் குவைட் அதுக்கு தான் அக்ரி பண்ணுறாரு. ஹை இன்குவெஸ்டருக்கு
இந்த ஹாக்வர்ட்ஸில் இந்த மாதிரி ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணுறவங்க கிட்டக்கிருந்து அந்த ப்ரிவிலேஜெல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணுற அளவுக்கு, அதாவது பிடுங்கி வீசுகிற அளவுக்கு பவர் இருக்குன்னு. அண்ட் ஹாக்வர்ட்ஸில் இருக்க மித்த காமன் டீச்சர்ஸ்க்கு ஹை இன்குஸ்டரை விட ரொம்பவே லெஸ் அத்தாரிட்டி தான் இருக்குது. அண்ட் இப்போது நீயே பார்க்குற மினர்வா, இந்த கிரிஃபண்டோர் டீமை ரீஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்போவே எதுக்காக சொன்னேன்னு, இவங்களோட மோசமான முரட்டுத்தனமான குணம் தான். எனிவே, நான் அமெண்ட்மெண்ட்டை ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, இனிமே ஹை இன்குஸ்டருக்கு தான் இந்த ஹாக்வர்ட்ஸில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுலையும், அதை சாங்ஷன் பண்ணுறதுலையும், அப்புறம் ப்ரிவிலேஜஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுலையும் சுப்ரீம் அத்தாரிட்டி இருக்குது. அண்ட் ஹாக்வர்ட்ஸ் டீச்சர்ஸ் கொடுக்குற பனிஷ்மெண்ட்ஸையும் சாங்ஷன்ஸையும் ப்ரிவிலேஜஸையும் ரிமூவ் பண்ணுற பவரும் ஹை இன்குஸ்டர்ஸ்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீட் பண்ணி முடிப்பாங்க. ரீட் பண்ணி அதை பார்ச்மெண்ட்டை ரோல் பண்ணி திரும்பவும் அவங்க ஹேண்ட்பேக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ராடாக. ஸோ இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் கியூடிச்சே விளையாடக்கூடாத மாதிரி இவங்கள நான் பேன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஹாரியையும் ஜார்ஜையும் பார்த்து சொல்லுவாங்களா? ஹாரி கையில் இருக்கிற ஸ்னிட்ச் இருக்குல்ல, அது பைத்தியம் முத்தி போன மாதிரி பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக ஆடிட்டுருக்கிறது ஹாரிக்கு ஃபீல் ஆகும். எங்களை பேன் பண்ணுறீங்களா? இதுக்கப்புறம் நாங்கள் கியூடிச்சே விளையாடக்கூடாதா அப்படின்னு ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பானா? எஸ் மிஸ்டர் பாட்டர், ஐ திங்க் லைஃப் லாங் பேன் தான் உங்களுக்கு கரெக்டான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு அவங்க இன்னும் நல்லா ஹாரியை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே பேசுவாங்க. ஹாரி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே நிஜம்தானா அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு அவனோட மனசே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நின்றுட்டுருப்பான். அவனை பார்த்து இவங்க நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுவாங்க. நீயும் அப்புறம் இந்த மிஸ்டர் வீஸ்லியும் ஐ திங்க் டு பி சேஃப் இந்த யங் மேனோட ட்வின்னும் மிஸ்டர் மேல்ஃபாயை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் துடிச்சிட்டு இருந்தான். ஆனால் அங்கேருந்து 3 பேர் அவனை பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்ததுனால தான் அவனால் அட்டாக் பண்ண முடியல. ஸோ ஃபார் த சேஃப்டி இவங்க 2 பேரோட ப்ரூம்ஸ்டிக்கை வாங்கி என்னோடய ஆஃபீஸில் நான் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சுருவேன். கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதுனா பறிமுதல் பண்ணி வைக்கிறது, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஆஃபீஸில் அது சேஃபாக இருக்கும். இந்த பேனை நீங்கள் மீறிடக்கூடாதுல, அதுக்காக தான். என்னோட ரீசன் கரெக்டாக தான் இருக்குது ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ் பேச ஆரம்பிப்பாங்களா? ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கே அப்படியே ஐஸில் சிற்பத்தை செதுக்கி வச்சா எப்படி அப்படியே நிற்கும் அந்த மாதிரி அவங்க உறைஞ்சி போய் நின்றுட்டு பார்த்துட்ருப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் த டீம் கண்டினியூவாக ப்ளே பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க எதுவும் வயலன்ஸ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. வெல், குட் ஆஃப்டர்நூன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க அந்த முகத்தை வச்சுட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிடுவாங்க. மெக்கானிக்கல் ஆஃபீஸில் நடந்த இந்த சீன் இதோட புக்கில் கட் ஆயிரும். அடுத்து அவங்க காமன் ரூமுக்கு போயிடுவாங்களா? பேண்டா அப்படின்னு ஆஞ்சலினா பயங்கர ஷாக் ஆகி ஹாரியை பார்த்து கேட்கும். பீட்டரும் இல்லை, சீக்கரும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அது ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்ருக்குமா? அங்கே அந்த ஹோல் கியூடிச் டீம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே அங்கே காமன் ரூமில் தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஈவினிங் ஆயிரும், அங்கே தான் உட்காந்துட்ருப்பாங்களா சுற்றி. அவங்களுக்கு அந்த எப்போவுமே மேட்சை வின் பண்ணிட்டு வந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. காமன் ரூமே அப்படியே ஜேன்னு இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் கத்திட்ருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ரொம்ப நொந்து போய் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ மேட்சை வின் பண்ண மாதிரியே தோணாது. ஆனால் அந்த கூட்டத்தில் ரான் இருக்க மாட்டான். ரானை மேட்சுக்கு அப்புறம் ஹாரி பார்க்கவே இல்லை, அவன் எங்கே போனான்னு தெரியல. இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு அலிஷியா ரொம்ப எரிச்சலாகி கத்திகிட்ருக்கும். ஐ மீன், அப்போ அவங்க கிராபை என்ன பண்ணுவாங்க, அவன்லாம் விசில் அடித்தக்கப்புறமும் பிளட்ஜர்னால ஹாரியை தாக்குனான்ல, அப்போ அவனையும் என்ன பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அது கத்திகிட்ருக்குமா? இல்லை அப்படின்னு ஜின்னி ரொம்ப மிசரபிளாக சொல்லிகிட்டு இருக்கும். ஜின்னியும் ஹெர்மாயினியும் ஹாரிக்கு ஆப்போசிட்டில் அங்கே உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு ஜஸ்ட் லைன்ஸ் தான் கொடுத்தாங்களாமா. டின்னர் அப்போது மாண்டேகி மித்த பசங்க கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான் அதை அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்களே, கிராபை வச்சு கிண்டல் பண்ணி அந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. அண்ட் எந்த இதில் அவங்க ஃப்ரெட்டையும் பேன் பண்ணியிருக்காங்க, அவன் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு அலிஷியாவும் ரொம்ப பயங்கரமாக கத்தி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கத்திட்டுருக்கோம் ரொம்ப கோவமாக. நீங்கள் 3 பேர் மட்டும் என்னை தடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த அறிவுக்கட்டவனை நான் அடித்து நல்லா வெளுத்திருப்பேன் அப்படின்னு ஃப்ரெட்டு செம்ம எரிச்சலாக கத்திக்கிட்டு இருப்பான். ஹாரி ரொம்ப அப்படியே சோகமாக அந்த விண்டோவை பார்த்துட்ருப்பான். நல்லா இருட்டாக இருக்குமா, அந்த விண்டோவே பார்த்துட்ருப்பான். ஸ்னோஃபால் ஆகிட்ருக்கும் வெளியில். இவன் அந்த ஸ்விட்சை எடுத்துகிட்டு வந்தான்ல, அது காமன் ரூமில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றிகிட்டே இருக்குமா. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும், அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ ஹிப்னடைஸ் ஆன மாதிரி அந்த ஸ்விட்சையே பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அது அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபுல்லாக பறந்துகிட்டே இருக்கும். நம்ம க்ரூக்ஷாங்க்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு சேராக அந்த பக்கம் இந்த பக்கமும் குதிச்சு போய் அதை பிடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சரி, நான் பெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஆஞ்சலினா இப்போ எந்திரிச்சு ரொம்ப சோகமாக சொல்லிகிட்ருக்கோம். மேபி இப்போ நடந்த எல்லா விஷயமும்
எனக்கு வர கெட்ட கனவாக கூட இருக்கலாம். நாளைக்கு நான் எந்திரிச்சு காலையில் பார்க்கும்போது நம்ம இன்னும் மேட்சே விளையாடாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு ஏன்னா அது அவ்வளோ நொந்து போயிருக்குமா சொல்லிவிட்டு அது அங்கேருந்து கிளம்பி போகுமா. சூன் அலிஷாவும் கேட்டியும் ஆஞ்சலினாவை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அடுத்து எந்திரிச்சிருவாங்க. அவங்களும் பெட்டுக்கு போயிட்டுருப்பாங்களா. ஆனால் அவங்க 2 பேரும் அவ்வளோ கோவமாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி யார் வந்தாலும் அவங்கள பார்த்து முறைச்சிட்டே தான் அங்கேருந்து நடந்து போவாங்க. இப்போது ஹாரியும் ஹெர்மாயினி மட்டும்தான் அங்கே இருப்பாங்களா. நீ ரானை பார்த்தியா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப லோவான வாய்ஸில் ஹாரி கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஹாரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவான். ஐ திங்க் அவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். அவன் எங்கே போயிருப்பான்னு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக பின்னாடி அங்கே போர்ட்ரேட் ஹோல்டர் இருக்குல்ல அது ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ரான் உள்ளுக்குள்ளே வந்துட்டுருப்பான். அவன் பார்க்க அப்படி வெளுத்து போய் அவ்வளோ பேலாக இருப்பான். அவன் இன்னும் அந்த கியூடிச் ரோப்ஸ் இருக்கும்ல அதை கூட கழட்டிருக்க மாட்டான். அவன் மேலே ஃபுல்லாக ஷோல்டர்லலாம் அவ்வளோ ஸ்னோவாக இருக்கும். நீ எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போய் எந்திரிச்சு நின்று ரான்கிட்ட போய் கேட்டுட்ருக்குமா. சும்மா வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரான் வாய்க்குள்ளேயே முணங்குவானா. நீ பார்க்க அப்படியே உறைஞ்சி போயிருக்கிற மாதிரி இருக்க, அவ்வளோ ஃப்ராசனா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஹெர்மாயினி ரானை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற சேரில் உட்கார வைக்கும். ரான் ஹாரியை நிமிந்து ஹாரியோட ஃபேஸை பார்க்கவே மாட்டான். அவனோட காலை பார்த்துட்டே பேசிகிட்டு இருப்பான். ஐ எம் சாரி அப்படின்னு அவன் வாய்க்குள்ளேயே முணங்குவான். எதுக்கு அப்படின்னு ஹாரி கேட்பான். கியூடிச் என்னால் விளையாட முடியுதுன்னு நான் நினச்சதுக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். நாளைக்கு காலையில் வேலையாக நான் போய் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். நீயும் ரிசைன் பண்ணிட்டேன்னா நம்ம டீமில் விளையாடுறதுக்கு இன்னும் 3 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பான். என்னை கியூடிச் விளையாடுறதுலேருந்து லைஃப் டைம் பேன் பண்ணிட்டாங்க, ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் தான் அப்படின்னு ஹாரி சொல்வானா. என்னது அப்படின்னு ரான் செம்ம ஷாக் ஆகி கேட்பான். ஹெர்மாயினி அங்கே நடந்துச்சுல எல்லா விஷயத்தையுமே அப்போ ரான்கிட்ட சொல்லிகிட்டு இருக்குமா. ஹாரினால் சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த விஷயத்தை திரும்ப அவனுக்கு சொல்கிற அளவுக்கு சத்தே இல்லை. ஸோ எல்லாத்தையுமே ஹெர்மாயினி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது சொல்லி முடித்த உடனே ரான் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் அவ்வளோ கோவத்தோட உச்ச கட்டத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பான். இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு அவன் கத்துவான். நீ ஒன்றும் மேல்ஃபாயை போய் குத்தலை அப்படின்னு ஹாரி ரொம்ப கோவமாக சொல்வானா. இல்லை, நான் மட்டும் கியூடிச்சில் ரொம்ப கேவலமாக விளையாடாமல் இருந்திருந்தா அப்படின்னு அவன் சொல்லுவானா. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ரான் அப்படின்னு ஹாரி கத்துவான். அவங்க மட்டும் என்னை வச்சு அந்த மாதிரி பாட்டு பாடாமல் இருந்திருந்தாங்கன்னா, உன்னை வச்சு அவங்க பாட்டு எழுதலைன்னா வேறு யாரையாவது வச்சு கண்டிப்பாக பாட்டு எழுதியிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஹாரியும் கத்திட்டு இருப்பானா. ஹெர்மாயினி அங்கேருந்து எந்திரிச்சு போய் விண்டோ கிட்ட போய் நின்றுட்டு வெளியில் ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கும்ல அதை பார்த்துட்ருக்கோம். இவங்க சண்டை போடுறதை கேட்காம அங்கே போய் நின்றுட்டுருக்குமா. இங்கே பாரு, தயவு செஞ்சு நிப்பாட்றியா அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி கத்துவான். ஆல்ரெடி நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன், ஆல்ரெடி எல்லாமே தப்பாக போயிட்டுருக்கு, இதில் நடந்த எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம்னு ஊமேலேயே நீ பழியை தூக்கி போட்டுக்காத அப்படின்னு ஹாரி கத்திக்கிட்டு இருப்பானா. ரான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனால் அவன் ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் எக்ஸ்ட்ரீமாக நொந்து போய் அவனோட அந்த ஈரப்பதமாக இருக்கும்ல துணி ரோப்ஸ் அதவே உட்காந்து பார்த்துட்ருப்பான். அவ்வளோ டல்லாக இருப்பான். தென் திரும்ப டல்லான வாய்ஸில் திரும்ப பேசுவான். என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணது இன்றைக்கி தான் அப்படின்னு அவன் சொல்லுவானா. என் கூட வந்து சேர்ந்துக்கோவா அப்படின்னு ஹாரி ரொம்ப பிட்டராக சொல்லிகிட்ருப்பான். ஏன்னா ஹாரிக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக எத்தனையோ தடவை தோணியிருக்கலாம், அதனால அவன் எப்படி சொல்லுவான். வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அந்த விண்டோவை பார்த்துட்டு அந்த வெளியில் பார்த்துட்டே இப்போ பேச ஆரம்பிக்குமா. ஆனால் லைட்டாக அதோட வாய்ஸ் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பேச ஆரம்பிக்கும். உங்கள் 2 பேரையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அது சொல்லுமா. ஓ அப்படியா அப்படின்னு ஹாரி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக கேட்பானா. யா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது அந்த விண்டோவை பார்க்காம இவங்க பக்கம் பார்த்துட்டு நல்லா ப்ராடாக இருக்கும் அதோட ஸ்மைல், அவ்வளோ நல்லா சிரிச்சுட்டே பேசும், அதோட முகம் ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருக்கும். ஹாக்ரிட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும். இதோட சாப்டர் 19 பார்ட் 2 தி லயன் அண்ட் தி சர்பன்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போது இவ்வளோ நாள் நீங்கள் கதை கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம 19th சாப்டர் வந்துட்டோம், அடுத்து சாப்டர் 20 இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன வரும்னா, இந்த புக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹாரியோட பிஓவியில் தான் இருக்குது. ஸோ ஹாரிக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிய வரும். அடுத்து வந்து மினிஸ்ட்ரி வந்து நம்ம ஹாக்வர்ட்ஸ்குள்ளே தலையிடுறது, அதுக்காக அவங்க அம்பிரிட்ஜை உள்ளுக்குள்ளே அனுப்பி இங்கே இருக்கிற எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது. ஸோ இவ்வளோ நாளாக அம்பிரிட்ஜ் வந்து இவங்க எல்லாரையும் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம்.
இந்த 19 சாப்டர்லையுமே இது மட்டும்தான் நடந்திருக்கும். இவங்களுக்கு வந்து ஆர்டர்னு ஒன்று இருக்கிறது தெரியும். அப்புறம் வந்து அம்பரிஜ் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது. ஆனால் ஆர்டரில் இருக்கிற எல்லாரும் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக இவங்க 3 பேத்துக்குமே தெரியாது. ஹாரிக்கோ, ஹெர்மாயினிக்கோ, ரானுக்கோ தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தான், இந்த சாப்டருக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு தெரிய வருது என்னன்னா, ஹாக்ரிட் திரும்ப வந்துட்டாரா. அடுத்து சாப்டர் 20யோட அந்த நேமே பார்த்திங்கன்னா ஹாக்ரிட்ஸ் டேல் அப்படின்னு தான் இருக்கும். அதில் ஹாக்ரிட் வந்து எங்கே போனார், ஹாக்ரிட்டை டம்பிள்டோர் எங்கே அனுப்பிச்சி வச்சார், அவர் என்ன பண்ணிட்டு வந்தார், அவரோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றது நமக்கு அடுத்த சாப்டரில் தான் தெரிய வரும். அதை கம்ப்ளீட்டாக அவங்க மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய கதை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மூவியில் காமிப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லலாம். ஆனால் ஹாக்ரிடோட அந்த உண்மையான ஆப்ரேஷனை பற்றி அவங்க அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது வரும். அடுத்து ஆர்டரில் இருக்கிறவங்க எதை பாதுகாக்கிறாங்க, உன்னை வந்து காட் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்களே. ஸோ அது வந்து இந்த பசங்க எல்லாருக்குமே தெரிய வரும். அப்புறம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, இந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல், அந்த விஷயமும் தெரிய வரும். இதெல்லாம் அந்த பார்ட் 2க்குள்ளே வரும். அப்புறம் ஹாரியோட கனவுகள், அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன், அதெல்லாம் வந்து அந்த 3rd பார்ட் இருக்கும்ல, அதில் வரும். அதை வந்து நம்ம 2nd பார்ட்குள்ளேயே சேர்த்துக்கலாம். 3rd பார்ட்டில் நம்ம என்ன சேர்க்கலான்னா, வால்டமோர்ட் திரும்ப வருது, அவங்க கூட சண்டைக்கு போகிறது, இவங்க ஒரு இடத்துக்கு போவாங்கள்ல, அந்த இது, இவங்க வந்து ஒரு விஷயத்தை தேடி போவாங்க, அந்த இது நடக்கும். அதுக்கப்புறம் வால்டமோர்ட் வருவான். அதுக்கப்புறம் வால்டமோர்ட் வந்தக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தான் 3rd பார்ட்டில் வரும். இந்த புக்கோட 3rd பார்ட்டில் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக 2nd பார்ட் தான். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப அந்த பேக் எண்டில் நடக்கும்ல, டெக்னிக்கல் டேர்மாக சொல்கிறேன், ஆனால் அதுதான் உண்மை. பேக் எண்டில் நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும் அடுத்து வர சாப்டர் 20லேருந்து. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் 20 ஹாக்ரிட்ஸ் டேலில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.